ஆண்டின் பொதுக்காலம் 3வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 1 அருள்வாக்குகள் 1-4 மற்றும் பிரிவு 4 அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 18 வரை. இன்றைய நற்செய்தி இயேசு நாசரேத்து தொழுகை கூடத்தில் முழு விடுதலையை கோடிட்டு காட்டும் தொடக்க உரையாக அமைகிறது. இதை நாசரேத்து கொள்கை திரட்டு எனவும், மெசியாவின் கொள்கை திரட்டு எனவும், கலிலேய கொள்கை திரட்டு எனவும் அழைப்பார்கள். எனவே இது இயேசுவின் பணிவாழ்வின் மிக முக்கியமான தருணம். ஏனென்றால் கடவுளின் நற்செய்தியை அறிவிக்கும் தொடக்கம் இது. 3 அதிகாரம் படைத்த அதிபர்களுக்கு ஆச்சரியமான செய்தி வழங்கப்பட்டது. ரஷ்யா, சீனா, USA நாடுகளிலிருந்து அதிபர்கள் வந்தனர். கடவுள் கொடுத்த ஒரே செய்தி 2026ஆம் ஆண்டுக்குள் உலகம் முடியும் என்றார். 3 அதிபர்களும் தங்களுடைய நாட்டிற்கு திரும்பி போய் கடவுள் என்ன சொன்னார் என்பதை மக்களுக்கு தெரிவித்தனர். ரஷ்ய அதிபர், எனது அருமை மக்களே, நான் 2 செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். 2ம் கெட்ட செய்திகள். 1, கடவுள் உண்மையாகவே இருக்கிறார். 2, இந்த உலகம் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிவுக்கு வரும். சீன அதிபர் மக்களுக்கு அறிவிக்கிறார், எனது அருமை மக்களே, நான் உங்களுக்கு 2 செய்திகளை தர இருக்கிறேன். அதில் 1 நம்ப முடியாதது, இன்னொன்று திடுக்கிட வைப்பது. நம்ப முடியாத செய்தி, கடவுள் உண்மையில் இருக்கிறார். 2வது திடுக்கிடும் பயமுறுத்தும் செய்தி, கடவுள் நாம் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை பார்த்து வெறுத்து போய் 2026ஆம் ஆண்டுக்குள் உலகத்தை அழிக்கப் போகிறார். அமெரிக்க அதிபர் அமெரிக்க மக்களிடம், நான் உங்களுக்கு 3 செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் நற்செய்தியே. 1, கடவுள் இந்த உலகத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். 2, அவர் உங்கள் அதிபராகிய என்னோடு நேரடியாக பேசினார். 3வதாக 2026ஆம் ஆண்டுக்குள் நமது உலகம் முடிவுக்கு வரும். மேலும் நமது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இன்றைய நற்செய்தியில் தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்து தொழுகை கூடத்தில் இயேசு நற்செய்தியை அறிவிக்கிறார். மெசியாவின் நற்செய்தியை அறிவிக்கிறார். யூத தொழுகை கூட வழிபாட்டில் 7 வாசகங்கள் வாசிக்கப்படும். 4 வாசகங்கள் சட்ட நூல்களில் இருந்து, பென்டெட்யூக். அதை வாசிப்பவரும் விளக்குபவரும் திருச்சட்ட அறிஞர்கள். மீதி 3 வாசகங்கள் இறைவாக்கு பகுதிகளிலிருந்து வாசிக்கப்படும். அது விருத்த சேதனம் செய்த 30 வயதுக்கு மேற்பட்ட எந்த ஆணும் அதனை வாசிக்கலாம். எனவே இயேசுவிடம் எசாயா சுருளேடு கொடுக்கப்பட்டது. அங்கே மெசியாவின் பகுதியை வாசித்தார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என்று அறிவிக்கவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர், ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெறுவர், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கவும் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்று அறிவித்திருக்கிறார். நம்பிக்கை இல்லாத வாழ்வு நங்கூரம் இல்லாத ஒரு கப்பலுக்கோ படகுக்கோ சமமாக இருக்கும். எதை வேண்டுமென்றாலும் இந்த உலகத்தில் இழக்கலாம். ஆனால் நம்பிக்கையை மட்டும் நாம் இழக்கக்கூடாது. இயேசுவினுடைய புதுமைகளில் அவர் கேட்கின்ற ஒரே ஒரு கேள்வி, நம்புகிறாயா? உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எனவே அதே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் நாம் திருப்பயணிகளாக அழைக்கப்படுகிறோம் என்றால் நாம் இந்த
யூபிலி ஆண்டினுடைய பணியை செய்ய வேண்டும். ஆழமான உறவை இறைவனிடத்திலே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மன்னிப்பை அருள வேண்டும். ஏமாற்றி இருந்தால் கொடுக்க வேண்டும். அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும். லேவியர் 25 எடுத்து வாசியுங்கள். எனவே நாம் திருப்பயணிகள். இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. இந்த உலகம் வந்து போகிறவர்களுடைய யாத்திரை தலம். இதை யார் நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை தரும். இந்த உலகம் நாம் வந்து குடியிருக்கின்ற வாடகை வீடு. ஒருவரிடம் கேட்டேன், இது யாருடைய வீடு? இது என்னுடைய வீடு என்றார். நான் சொன்னேன், இது உன்னுடைய வீடு அல்ல. நேற்று உன் தந்தை தங்கினார், இன்று நீ தங்குகிறாய், நாளை உன்னுடைய பிள்ளைகள் தங்குவார்கள். எனவே நீ வாடகைக்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாய். எனவே உன்னுடைய வாடகை தீர்ந்ததும் நீ இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவாய். எனவே நம்முடைய வாழ்வு ஒரு திருப்பயணம், கடவுளை நோக்கிய பயணம். அந்த கடவுளை நோக்கிய பயணத்தில் நாம் நல்லதை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு நம்மால் என்ற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஒடுக்கப்பட்டோரை, சிறையில் இருப்போரை, நோயில் இருப்போரை எல்லோரையும் சென்று பார்க்க வேண்டும். நம்மால் உண்டான உதவியை செய்ய வேண்டும். அநீதியை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். இதுதான் யூபிலி ஆண்டினுடைய உண்மையான பொருள். எனவே நாம் திருப்பயணிகள் என்கின்ற போது நம்முடைய சக பயணி தவித்துக் கொண்டிருந்தால் நாம் எப்படி சகஜமாக பயணம் செய்ய முடியும்? எனவே நம்முடைய சக பயணி, பக்கத்தில் இருக்கின்ற பயணி எப்படி இருக்கிறார், அவரையும் நாம் அந்த இலக்கை நோக்கி கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே கடவுளிடம் வேண்டுவோம், ஆண்டவரே, உம்முடைய கொள்கை திரட்டு ஒரு நற்செய்தி மிகவும் எங்களுக்கு பொருளுள்ளதாக இருக்கிறது. அதனை வாழ்ந்து காட்ட உம்முடைய ஆற்றலையும் அருளையும் ஆவியானவருடைய துணையையும் வேண்டுவோம். ஆமேன்.